Hi, and this is Uma welcoming you all to my channel. மதுரை மட்டன் வறுவல் எப்படி பண்ணலான்ற வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயமாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த ரெசிப்பியில் ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மித்த மசாலாஸோடு சேர்த்து நம்ம சமைக்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன ப்ரெஷர் பேனில் தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்தாச்சு. அது கூட நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் சேர்த்து ஒரு 1 or 2 minutes எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நம்ம அதை ஃப்ரை பண்ண அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம லைட்டாக எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கணும். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 10 விசில் வரைக்கும் வச்சு எடுக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பேஸ் மசாலா கொஞ்சம் தேங்காய், அதோட கசகசாவே நான் ஜாரில் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் சோம்பு. மசாலா குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா தேங்காயோட அளவையும் மித்த இன்க்ரீடியன்ஸ் அளவையும் நம்ம கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஸோ குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். ஒரு கடாயில் ஆயில் விட்டாச்சு. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுமே ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி அதையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி சேர்த்து ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் நம்மளோட சாய்ஸ். ஸோ இப்போ எல்லா மசாலாவுமே அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கினோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனையும் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ½ கிளாஸ் தண்ணி சேர்த்து ஜாரையும் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு. இப்போ மட்டன் மசாலா ரெண்டுமே நல்லா ஒன்று சேர்ந்து வேகணும். மட்டனோட எசன்ஸ் அந்த மசாலாவில் கம்ப்ளீட்டாக இறங்குச்சுன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மசாலா இருக்கிற எண்ணெயுமே பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா சுருளாக வறுத்தெடுத்துக்கணும். இந்த மட்டன் மசாலா ஒயிட் ரைஸ் கூடவும் தோசை, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு மட்டன். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.